தமிழர் வரலாறும் இதிகாசங்களும் பேசும் மிக வலிமையான பாத்திரங்களில் ஒருவன் ராவணன். அவன் வெறும் அசுரன் அல்ல, சிவபக்தன், மகா பண்டிதன், சிறந்த அரசன் மற்றும் தன் சகோதரியை அவமதித்தவர்களுக்கு எதிராக நின்ற ஒரு வீர சகோதரன். இலங்கையை பொன்னால் கட்டியவன் என வர்ணிக்கப்படும் ராவணன் வேதங்கள், சாஸ்திரங்கள், இசை ஆகியவற்றில் புலமை பெற்றவன். சிவபெருமானிடம் தவம் செய்து அசைக்க முடியாத வரங்களை பெற்றவன். சூர்பனகையின் அவமதிப்பு அவனின் அகந்தையை மட்டும் தூண்டவில்லை, அவனின் சகோதரி பாசத்தையும் கொந்தளிக்கச் செய்தது. தன் தங்கையை இழிவுபடுத்தியவர்களுக்கு எதிராக நின்றதுதான் ராவணனை போர்க்களத்துக்கு இட்டுச் சென்றது. கடவுளின் அவதாரமாகிய ராமனே எதிரியாக இருந்தாலும் பயமின்றி எதிர்த்து நின்றான் ராவணன். தேவர்கள் கூட நடுங்கும் வலிமை, மந்திர சக்தி, ஆயுத திறன் அவனிடம் இருந்தது. போர்க்களத்தில் அவன் தோல்வியடைந்தது வலிமை குறைவால் அல்ல, தர்மத்தின் முன் அதர்மம் தலைவணங்க வேண்டிய கட்டாயத்தால். இறுதி தருணத்திலும் ராமன் அவனிடம் இருந்து ஞானத்தை கேட்கச் செய்தது ராவணன் எவ்வளவு பெரிய அறிஞன் என்பதை உலகிற்கு உணர்த்துகிறது. ராவணன் வாழ்க்கை நமக்கு ஒரு உண்மையை சொல்கிறது. அறிவும் வீரமும் இருந்தாலும் அகந்தை மனிதனை வீழ்த்தும். ஆனால் சகோதரி பாசமும் தைரியமும் அவனை வரலாற்றில் என்றும் நிலைநிறுத்தும்.